செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது +2 பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்திங்கன்னா வெளியாச்சு. அதில் ஒட்டுமொத்தமாகவே 94.86 பேர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறிப்பிடத்தக்கதாக இருந்தது. அதில் பார்த்திங்கன்னா மாணவிகள் அதிகமாக பெற்றிருந்தாங்க. மாணவர்கள் பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்த சூழலில் தற்பொழுது அதில் பார்த்திங்கன்னா தோல்வி அடைந்தவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா, ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க அண்ட் தேர்ச்சி பெற்றவர்களும் இருக்காங்க. அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்ச்சி பெறாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அதாவது தோல்வியுற்றவர்கள், நீங்கள் யாருமே உங்களுடைய மனதை தளர விட்டுறாதீர்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு செல்லக்குட்டீஸும், ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் ஃபஸ்ட் வீக்லேயே எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகேங்களா, அதனால் கண்டிப்பாக ஒரு செல்லக்குட்டீஸும் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதை தளர விட்டுறாதீங்க, தவறான முடிவுகளுக்கு போகாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா தோல்வியுற்றவர்களுக்கு அடுத்து, அதாவது ஜூன் மாதமே உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கிறதுனால மேபி ஒரு சப்ஜெக்டில் போயிருக்கலாம், இல்லை 2 சப்ஜெக்ட், இல்லை 3, ஏன் 4 கூட போட்டும். நம்மக்கிட்ட நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதை வேணால் பார்த்திங்கன்னா நம்மளால் சாதிக்க முடியும். அதனால் செல்லக்குட்டீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த தோல்வியுற்றவர்களுக்கு நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடுவோம். இப்போ இல்லை, எப்போத்திருந்தால் போட்டுட்டு வரோம். ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு செல்லக்குட்டீஸும் நீங்கள் பார்த்திங்கன்னா பெரும் வாரியாக இந்த ஒரு தேர்வில் போயிட்டு இருந்தாலும் கூட நெக்ஸ்ட் தேர்வில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதுக்கு இப்போத்தந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறங்க. ஓகேங்களா, அதாவது தோல்வியுற்ற மாணவர்கள் அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் அண்ட் A to Z பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை சைட்லேருந்து விட்டுடுவாங்க. ஓகேங்களா, அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணுறவங்க பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, ரீவேல்யூவேஷன் கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கும் பார்த்திங்கன்னா நான் டேட்டு எப்படி பண்ணணும், A to Z எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஓகேங்களா, அண்ட் யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் பார்த்திங்கன்னா பாஸ்ன்னு போடுங்க. தோல்வி விட்டுருக்கள் எவ்வளவோ நீங்கள் ப்ரோ நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபெயிலுன்னு மென்ஷன் பண்ண வேணால், நான் அடுத்த எக்ஸாம், அதாவது அடுத்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா எழுத போகிறேன் அப்படின்றத மட்டும் கண்டிப்பாக எல்லா செல்லக்குட்டீஸும் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேலும் பார்த்திங்கன்னா முக்கியமாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, மாணவ செல்வங்கள் தோல்வியுற்றீர்களா, சரி அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன பண்ணோம் அந்த ஒரு வேலையில் ஈடுபடுங்களே தவிர தவறான நோக்கத்துக்கு போகாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. உங்களுடைய கோல் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெற்றி என்பது நம்ம கையில் தான் இருக்குது. முயற்சி திருவினையாக்குன்ற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு செல்லக்குட்டீஸுக்கும் நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, ஒரு எக்ஸாமால் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா தீர்மானிக்கக்கூடாது. எக்ஸாம் மட்டுமே நம்மளை பார்த்திங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு பார்ட் ஆஃப் லைஃப், அதை தெரிஞ்சுக்குங்க. அண்ட் மாணவ செல்வங்கள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தவறான நோக்கத்துக்கு போயிடாதீங்க. எக்ஸாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த எக்ஸாம்ன்றது ரொம்ப முக்கியமான எக்ஸாமு. அதை நீங்கள் கண்டிப்பாக படித்து பாஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா தோல்வியுற்றவர்களுக்கு தான் வெற்றியோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லக்குட்டீஸ் யாரும் கவலைப்படாதீங்க. ஓகேவா, ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை எங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.